ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீமை வெள்ளேரி ஆங்கிலத்தில் கெர்கின்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான பயிராக திகழ்ந்துட்டு இருக்கு. தென்னிந்தியாவில் மட்டுமே பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 90,000 சிறு குறு விவசாயிகள் சீமை வெள்ளேரி சாகுபடியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்கள் அதிக அளவில் இதோட சாகுபடியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகும் ஒரு முக்கியமான பயிர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெர்கின். இந்த காணொலியில கெர்கின் சாகுபடி எப்படி செய்ய வேண்டும், இதோட முக்கியத்துவம், இது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஒப்பந்த விவசாயம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் செய்யறதுக்கு ஒரு சிறந்த பயிரா இருக்கு. அப்படி யார்கிட்ட நீங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒப்பந்த விவசாயம் செய்யலாம், இது மட்டும் இல்லாம இதுல இருக்க பூச்சி மேலாண்மை, இதோட சாகுபடி முறை, இப்படி எல்லா தகவலையுமே நம்ம இந்த காணொலியில பார்ப்போம். அதற்கு முன்பு விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை அறிவியல் பூர்வமான முறையில் தெரிந்து கொள்ள டெக்குடனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெள்ளேரிக்காயை பற்றி நம்மள எல்லாருக்குமே தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளேரி குடும்பத்தை சார்ந்தது தான். ஆனால் இது ஒரு வெளிநாட்டு பயிர். இதனுடைய தாயகம்னு பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா, அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அயல்நாட்டு பயிர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கெர்கின்னு அழைக்கக்கூடிய சீமை வெள்ளேரி. 1990 காலகட்டங்களில் இது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது. அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான பயிராக இருந்துட்டு இருக்கு. இந்த சீமை வெள்ளேரி பார்த்தீங்கன்னா ஒரு கொடியினம் தான். இந்தியாவில் சாகுபடி செய்யக்கூடிய பெருமளவு சீமை வெள்ளேரி பார்த்தீங்கன்னா அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி தான் செய்யப்படுது. இங்க பயன்படுத்துறதை விட அதுவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராசஸிங் செய்து ப்ராசஸ்டு ஃபார்ம்ல மதிப்பு கூட்டிய பிறகுதான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. உலக தேவையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% இந்தியா மட்டுமே ஏற்றுமதி செய்யுது. அப்படி பார்க்கும் பொழுது 2,10,000 மெட்ரிக் டன் பார்த்தீங்கன்னா இங்க சாகுபடி செய்து ஏற்றுமதி செய்யப்படுது. இதோட ஒட்டுமொத்த சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் US டாலர். இது பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில் இருக்க ஒரு தொழிலாகவே இருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா 20 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட நாடுகள் USA, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், சவுத் கொரியா, கனடா, ஜப்பான், பெல்ஜியம், ரஷ்யா, சைனா, ஸ்ரீலங்கா, இஸ்ரேல், எஸ்டான்சியா, இத்தனை நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா சீமை வெள்ளேரின்றது ஏற்றுமதி செய்யப்படுது. தென்னிந்தியாவில் இதோட சாகுபடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் அதிக அளவில் பண்ணப்பட்டு இருக்கு. 90% பார்த்தீங்கன்னா கர்நாடகா விவசாயிகள் தான் இதோட சாகுபடியில் ஈடுபடுறாங்க. 1990 காலகட்டங்களில் இதை கர்நாடகாவில் அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் இது அறிமுகம் செய்யப்படுது. அதை தொடர்ந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா இதோட சாகுபடி இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒப்பந்த விவசாயமாக தான் வந்திருக்கு. கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இதனுடைய ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கூட கான்ட்ராக்ட் பேசிஸில் சைன் பண்ணி அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாகுபடியில் சிறு விவசாயிகள், நிலம் இல்லாத விவசாயிகள் ஈடுபட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போதும் 1,00,000 விவசாயிகள் ஒப்பந்த சாகுபடியில் சீமை வெள்ளேரி சாகுபடியில் இருக்காங்க. தென்னிந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 51 நிறுவனங்கள் இதோட மதிப்பு கூட்டல் தொழிலில் இருக்காங்க. இந்த சீமை வெள்ளேரி பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டி விற்றாதான் அதில் லாபம் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் ஏற்றுமதி செய்கிற அந்த காரணத்தினால எல்லாமே பார்த்தீங்கன்னா கேனிங் மாதிரியான மதிப்பு கூட்டல் முறையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஊறுகாய் போட்டும் விற்பாங்க, பிக்லிங் பண்ணியும் இதை பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிறாங்க. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான காய்கறியாக இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபம்ன்றது கிடைக்குது. இந்தியாவில் இது பிரபலமாக இருக்கிறத விட வெளிநாடுகளில் தான் அதிக அளவில் பிரபலமாக இருக்கு. அவர்களோட ஒரு பிரதான உணவுப் பொருளாகவே பார்த்தீங்கன்னா சீமை வெள்ளேரின்றது கருதப்படுது. தென்னிந்தியாவோட தட்பவெப்பநிலை இதோட சாகுபடிக்கு சிறந்ததாக இருக்கு. அந்த காரணத்துல தான் பார்த்தீங்கன்னா இதோட சாகுபடி தென்னிந்தியாவில் அதிக அளவில் பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ இதோட சாகுபடி தொழில்நுட்பத்தை சுருக்கமாக பார்ப்போம். கெர்கின் சாகுபடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா தட்பவெப்பநிலை மிதமான தட்பவெப்பநிலையாக இருக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம், ஹியூமிடிட்டின்றது கண்டிப்பாக இருக்கணும். அதிகமான வெப்பம் நிலவக்கூடாது. அதே நேரத்தில் மிகவும் அதிகமான குளிரும் நிலவக்கூடாது. 5 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வெப்பநிலை குறைந்துடுச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீமை வெள்ளேரி சாகுபடி நம்மால் செய்யவே முடியாது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்ன்றது தான் சரியாக இருக்கும். நிலம்னு பார்க்கும்போது எல்லா விதமான மண்ணிலும் இது வளரக்கூடிய ஒரு பயிர் தான். ஒரு கொடி வகை தாவரம். விதைகள் இப்போ எவ்வளவு தேவைப்படும்னு பார்ப்போம். ஒரு ஹெக்டரில் நம்ம சாகுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த பட்சத்தில் 800 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு விதைகள்ன்றது தேவைப்படுது. இதை பார்த்தீங்கன்னா பார்கள் அமைத்து நாம் நடவு செய்யலாம்.
இடைவெளின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும் இன்னொரு பார்க்கும் 30 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பிட்வீன் த ரிட்ஜஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹில் நம்ம நடவு செய்கிறோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 விதைகள் வரைக்கும் நாம் நடவு செய்ய வேண்டும். விதைகளை நடவு செய்வதற்கு முன்பு ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் மாதிரியான பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இவைகள் கூட வந்து நம்ம ட்ரீட் செய்து நடவு செய்தோம்னா நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊர மேலாண்மை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் வந்து இருக்கிற அந்த காரணத்தினால, அதாச்சும் ஒப்பந்த விவசாய முறையில் இருக்கிற அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களை தான் வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் 150 கிலோகிராம் 75 கிலோகிராம் 100 கிலோகிராம்ன்ற இந்த விகிதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்பிளிட்ஸாக வந்து கொடுக்கணும். 3 முறை வந்து கொடுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அடி உரமாக கொடுத்துட்டு 3வது வாரம் வந்து கொடுக்கணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து 5வது வாரம் மீண்டும் வந்து உரத்தை வந்து கொடுக்கணும். நடவு செய்து 25வது நாள் கொடி வந்து வளர தொடங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கொடிகளுக்கு வந்து சப்போர்ட் செய்வதற்கு பந்தல் வந்து அமைக்கலாம். போல்ஸை பயன்படுத்தி மர குச்சிகளை வந்து பயன்படுத்தி அதை பார்த்தீங்கன்னா பந்தல் மாதிரியான அமைப்பை வந்து அமைத்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடிகளை வந்து ஏற்றி விடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளேரி சாகுபடி, சுரக்காய் சாகுபடி, இந்த கொடியினங்களை வந்து நம்ம எப்படி சாகுபடி செய்வோம் அதே முறை தான் இங்கேயும் வந்து பின்பற்றப்படுது. அந்த முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவைகளை வந்து அந்த பந்தலில் வந்து ஏற்றி விட வேண்டும். 25வது நாள் ஆகும்பொழுது மண் அணைத்து விட வேண்டும். எர்த்திங் அப் இதை வந்து செய்யணும். கொடி நன்கு வளர்ந்து படர்ந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல நிழல் வந்து வர தொடங்கும். இதனால் பார்த்தீங்கன்னா வந்து களை வந்து வளராது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து களைகள் இருக்கும்பொழுது களைகளை கைகளை பயன்படுத்தி நீக்கிவிட வேண்டும். இதுவே வந்து நீங்கள் ஒப்பந்த விவசாய முறையில் வந்து இதோட சாகுபடி செய்கிறீர்கள் என்றால் அவர்களே பார்த்தீங்கன்னா மல்சிங் ஷீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மல்சிங் ஷீட்ஸ் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து களைகள் வளராமல் தடுக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு விதமான மைக்ரோ கிளைமேட்டை வந்து கிரியேட் பண்ணிவிடும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஜர்க்கினோட சீமை வெள்ளரியோட வளர்ச்சின்றது வந்து சிறப்பாக இருக்கும். சீமை வெள்ளரி சாகுபடியில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் பாய்ச்சலும் வந்து முக்கியமான ஒன்று. வாய்க்கால் அமைத்து நாம் தண்ணீர் பாய்ச்சல்ன்றது செய்யலாம். ஒப்பந்த விவசாய முறையில் சீமை வெள்ளரி சாகுபடி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களே பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசன வசதியும் வந்து முடிந்தவரையில் செய்து கொடுப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 50% வரைக்கும் தண்ணீர் தேவையை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சொட்டு நீர் பாசன முறையில் வந்து நாம் சாகுபடி செய்யும் பொழுது பயிரோட அந்த வளர்ச்சின்றது வந்து சிறப்பாகவே வந்திருக்கும். இந்த சீமை வெள்ளரி சாகுபடிக்கு தண்ணீர்ன்றது வந்து மிகவும் முக்கியம். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் வரைக்கும் தண்ணீர்ன்றது வந்து தேவைப்படுது. ஏன்னா இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 96% வந்து தண்ணீரால் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது தண்ணீர் வந்து சரியாக வந்து நம்ம கொடுக்கணும். பூச்சி தாக்குதல் இதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை ஈக்கள், அசுவினி பூச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லீஃப் மைனர் இது மாதிரியான சாருருந்தும் பூச்சிகளோட பிரச்சனைகள் இதில் இருக்குது. நம்ம ஒப்பந்த விவசாய முறையில் சாகுபடி செய்கிற அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களே வந்து பயன்படுத்த சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது டைமெத்தோவேட் அப்படின்ற இந்த இன்செக்டிசைடை பார்த்தீங்கன்னா வந்து 1.5 ml என்ற இந்த அளவுகோலில் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். நோய் தாக்குதலுக்கு வந்து கார்பன் டெசிமஸ் 0.05% என்ற இந்த அளவுகோலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நோய்களோட தாக்கம்ன்றது வந்து குறையும். 60 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட அந்த கிராப் டியூரேஷன் பயிர் காலம்ன்றது வந்து இருக்குது. 60 நாட்கள் முடிந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நாம் அறுவடை செய்து நாம் இதை பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் செய்ய வந்து அனுப்பிவிடலாம். ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை வரைக்கும் நாம் இதை வந்து சாகுபடி செய்ய முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர வருமானம்ன்றது வந்து இது மூலமாக கிடைக்குது. இப்படி நாம் வந்து அறுவடை செய்த பிறகு பார்த்திங்கன்னா ஒப்பந்த விவசாயத்தில் நாம் சாகுபடி செய்யும் பொழுது அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஆட்களே வந்து இதை வந்து ப்ரொக்யூர் செய்வாங்க. வாங்கிட்டு போயிட்டு அதை பார்த்திங்கன்னா வந்து அங்கே ப்ராசஸிங் செய்ய வந்து தொடங்குவாங்க. முதலில் பார்த்திங்கன்னா வந்து அதை கிரேடிங் பண்ணுவாங்க. சரியில்லாத காய்களை வந்து நீக்கி விடுவாங்க. அப்படி நீக்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா சிறந்த காய்களை வந்து தேர்ந்தெடுத்து அதை நன்றாக வந்து சுற்றம் செய்வார்கள். சுற்றம் செய்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து கிரேடிங்ன்றதை வந்து பண்ணுவாங்க. கிரேடிங் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து அது போகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஊறுகாய் பிக்லிங்கிறது வந்து இதில் வந்து செய்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து கேனிங் பண்ணுவாங்க. பாட்டிலில் போட்டு இந்த காய்களை இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஏற்றுமதி செய்து விடுவார்கள் அந்தந்த நாடுகளுக்கு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்கின் சீமை வெள்ளரியோட மார்க்கெட்டுன்றது வந்து இருந்துகிட்ருக்கு. இது வந்து நன்கு வளர்ச்சியில் இருக்க ஒரு மார்க்கெட் அப்படின்ற அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அப்பேடா அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நிறைய சப்போர்ட் வந்து இதுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவர்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து வேளாண் பொருட்கள் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி செய்யறதுல உதவக்கூடிய ஒரு நிறுவனம். இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்வா கல்ச்சரில் எம்பேடா இருக்கும், மரைன் ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இப்படி அப்பேடாவோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கெர்கின் கல்டிவேஷனுக்கு நல்லாவே வந்து இருந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் நல்ல வருமானம்ன்றது வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் 80,000 ரூபாய் வரைக்கும் வருமானம்ன்றது வந்து கிடைக்குது. ஒப்பந்த விவசாயம் செய்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விதைகள், பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், நீர்ப்பாசன வசதிகள், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிறுவனங்களே வந்து செய்து கொடுக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து முதலீடு வந்து குறையுது. இது மட்டும் இல்லாமல் இவைகளை கொடுக்கும் பொழுது அவைகளை பார்த்தீங்கன்னா வந்து வட்டி இல்லாமல் 0 இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு சில நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களும் இல்லை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இதோட சாகுபடியில் வந்து இருக்குது. ஆனால் நம்ம சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சாகுபடியில் வந்து ஈடுபடணும். கண்மூடித்தரமாக வந்து எல்லா நிறுவனத்துக்கிட்டையும் வந்து நம்ம ஒப்பந்த விவசாயம் வந்து செய்யக்கூடாது. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா மாதிரி இருக்க நிறுவனங்களை பார்த்து நம்ம ஒப்பந்த விவசாயத்தில் வந்து ஈடுபடணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் இதோட தொழிலில் அதிக அளவில் வந்து ஈடுபடுறாங்க. நிறைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ராசஸ் செய்யும்பொழுது அந்த இடத்துல வந்து பெண்களை வந்து ஈடுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயல்லையும் பார்த்திங்கன்னா வந்து அதிக அளவில் பெண்கள் வந்து ஈடுபடுறாங்க. இது மாதிரி வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ்ன்றது வந்து நிறைய விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 65,000 ஏக்கரில் தென்னிந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கெர்கின் சாகுபடின்றது வந்து பல சிறு விவசாயிகளால் வந்து செய்யப்பட்டுருக்கு. நீங்கள் கெர்கின் சாகுபடியில் வந்து ஈடுபடணும்னு நினச்சிங்கன்னா சென்னை பேஸ்டு ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ப்ரைவேட் லிமிட்டடோட அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட் வெப்சைட் டீட்டெயில் வந்து கீழே ஃபஸ்ட் கமெண்ட் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இதோட அந்த ஒப்பந்த விவசாயம் வந்து அவர்கள் வந்து எப்படி வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த எல்லா தகவலையுமே வந்து தெரிந்து கொள்ளலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கெர்கின் ஃபார்மிங். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைத்தீர்கள் என்றால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒப்பந்த விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பயிர் தான் பார்த்தீங்கன்னா காட்டாமணக்கு, ஜாட்ரோப் ஆஃப் ஃபார்மிங். அதை பற்றின ஒரு காணொலியும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்ன்றது வந்து இப்போ வரும். அதை கிளிக் செய்து பார்க்காதவங்க பாருங்கள். இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோட அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.